Hi, hello friends, welcome to all. இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க, ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃபும் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போதான் புதுசாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், எந்த மெத்தடில் படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்பதான் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள புதுசா படிக்க போறீங்க, என்ட்ரி ஆக போறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 10 ரூல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம்ல வந்து நீங்க பாஸ் பண்ணி நீங்களும் ஒரு போஸ்டிங் வந்து வாங்கலாம். அந்த 10 ரூல் என்ன அப்படிங்கிறத வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த எக்ஸாம். நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, 2A ப்ளஸ் குரூப் 4 இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்க இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து வேரியஸ் ஆகும். ப்ளஸ் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேம் சிலபஸ் தான். பட் வந்து நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாமை முதல்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அனலைஸ். இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்க, ஓகேங்களா? நெட்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். சிலபஸை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? எந்தெந்த யூனிட்லேருந்து என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒன் டைம் வந்து சிலபஸை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த லெசன்லாம் வந்து எங்க இருக்குது, எந்த டாபிக்ல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து அனலைஸ் பண்ணுங்க. இதுக்கான வீடியோஸ் எல்லாம் டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுப்பேன். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க அவசியம் இல்லை. இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சிலபஸ் அனலைஸ் வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் கலெக்ஷன். புக்கை வந்து முதல்ல கலெக்ட் பண்ணுங்க. சிலபஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. என்ன புக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள தமிழ் புக், ஓகேங்களா? 6th to 12th வந்து நியூ ஓல்டு புக் தமிழ் புக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு தமிழ், அதாவது சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா? அதுலேருந்து இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க 11th to 12th. ப்ளஸ் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக், ஓகேங்களா? 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக். மேக்ஸில் வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ புக். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012 to 24 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி. தமிழ், ஜிகே, மேக்ஸ், அதாவது சிலபஸில் வந்து எந்தெந்த யூனிட்லாம் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கான பிடிஎஃப்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். அதை பற்றியும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு ஷெடியூல் வந்து போடணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் இருக்கு முதல்ல அப்படிங்கிறத பாருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாட்கள் வந்து இருக்கும். அந்த 120 நாட்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். அதையும் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி அதுக்கான வீடியோஸையும் வந்து நான் கொடுத்துட்றேன். 7th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் நீங்கள் வந்து படிக்கும்போது ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுக்க நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம
ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் தாராளமாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ அதனால வந்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வந்து இப்போதையிலேருந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி மேத்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து மேத்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேத்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து அப்பப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ 8th ரூல் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் ரெடி பண்ணி அந்த டைமில் வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து டைமை வந்து உங்களுக்கு ஏற்ற டைமை பொறுத்து நீங்கள் ஷெட்யூலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படிங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டை வந்து நீங்கள் அன்னன்னைக்கே வந்து எழுதி பாருங்க. அது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து அன்னைக்கு நைட்டே வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஷின் பேக் கிடைச்சாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்க. ஸோ ஃபைனல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு படித்ததை இன்னைக்கு நைட்டே ரிவிஷன் பண்ணிட்டு படுங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த லெசனை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ரிவிஷன் அப்படிங்கிறத மறந்துடாமல் நீங்கள் படிக்கிறத அப்பப்போ வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 ரூலையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு போஸ்டிங் வந்து வாங்கிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது எழுத போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள், புக் கலெக்ட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த லெசன் இருக்குது அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடி வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து மேக்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டெய்லி டெஸ்ட்டு ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷராக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு வாட்ச்.